டேய் உனக்கு கிறுக்க பிடிச்சிருக்கு. நீ சும்மாறா அவன் பேச. அவன் இவன் சொன்ன நடக்கிறத வேற. அன்னைக்கே கோவத்துல அவனை வெட்டியிருந்தா தேவையில்லாம 24 பேர் சித்திருக்க வேண்டியிருந்தா. அன்னலட்சுமி என் சம்சாரம் பேச்சு எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கி அழுதா. ஆயுசு கட்டி அவனுக்கு அன்னைக்கு பொழைச்சேன். செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா? நான் திப்பு கேட்டப்ப ஒரு சித்தப்பனா அன்னலட்சுமி மேல வச்சிருந்த பாசத்துல அவனை திரும்ப சேர்த்துக்கிட்டேன். சரி கேஸ் தான் எல்லாம் தீரட்டும். உனக்கும் விரும்பணுங்க. உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம் இதை உறுதியா சொல்லிவிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிவிடுறேன்பா. நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம். உன் மேல ஒரு தூசு படாது, பயப்படாத, நீ பாத்துக்கிடுவோம். எனக்கா பயமா? நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரனை தூக்கி போட்டு மிதிச்சவன். கண்ணு இடிக்கணும் எல்லாம் ப்ரூஸ்லி கிடையாது. நல்லம்ம நாயக் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன். திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா? என் மகன் பெத்தராசு நிதம் கோர்ட் வாசல மிதிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வக்கீலுக்கு படிச்சிருக்கான். நான் 18 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட் வாசல மிதிச்சவன். உங்க அப்பா உசுரோட இருந்தா ஏன்னு அவன் சொல்லுவான். அங்க உட்காந்துருக்காரு கொத்தால தேவர். அவங்க அப்பா தவசி தேவரோட உங்க அப்பனுக்கு சமரசம் பேச போய் கடைசியில சண்டையில முடிஞ்சு போச்சு. முதல்ல அருவாள் எடுத்தது தவசி தான், வெட்டினது நான். 4 வருஷம் செயலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இனிமே அருவாளை எடுக்கிறதுல கோர்ட் வாசம் மிதிக்கிறது இல்லைன்னு அன்னைக்கு சத்தியம் செஞ்சேன். அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தியத்தினால தான் கொத்தால தேவனும் நீ பேசின பேச்சுக்கு நீ இன்னும் இந்த இடத்துல உயிரோட நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க ஓட்ட பிச்சையில தான் என் உசுறு பொழைச்சு கிடக்குன்னா அந்த உசுறு பீக்கு சமான வேணாம். வாங்க நேருக்கு நேரம் மோரி பாத்துருவேன். யாரும் வரீங்கள? இப்படி எல்லாம் பேசி அம்மா உண்டா பிச்சு பிடி நம்பிக்கை. தம்பி வெறும் கூத்தடிச்சு எல்லாரையும் உசிப்பு வரலாம் வேண்டாம். சும்மா சோடிச்ச கேஸ் தானே, வாபஸ் வாங்க. எது சோடிச்சு கேசுங்கிறியா? என் நிலத்தை விலை பேசுறியா? நான் கொடுக்கல. பெரிய மனுஷன் அருவாளாலும் இங்க அருவாளும் பேச பாயும் பேச. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கிறங்க. சொல்லுங்க மாப்ள. கோடி கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விற்க மாட்டேன். நான் உட்காந்துருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு. அவர் கிணத்துல தான் தண்ணி வருது. அம்புட்டு தண்ணி தான் எடுத்தா அவர் கிணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியது தானே. அவர் விற்பாரு எதை வேணா. எதை வேணா விற்பாரு. என்னையவா சொல்ற? உனக்கு பின்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து கொத்தால தவிர அவரு விப்பாரு. மறுவாதி கட்டு போயிரும். சாட்சிக்காரன் சண்டைக்காரன் ஆக்கிறாரு. கொத்தாலா உனக்கு தைரியம் இருந்தா நேரடியா போது எதுக்கு பெருமாடி முன்னாள் பின்னாள் கல்லறிய? இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபை. அங்கனக்குள்ள என்ன பேச்சு? பிராது கொடுத்தவன்னா என்கிட்ட பேசு. என்ன இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபைக்கிறியா? நானா அதாயா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கிறேங்க. இந்த பஞ்சாயத்துல வச்சு சொல்றேன். என் சொத்துல கொஞ்சத்தை பொதுவுக்கு எழுதி வச்சிடுறேன். நாயக்கரையும் எழுதி வைக்க சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒத்துக்கிறேன். என்ன பேச தெரிஞ்சிட்டு பேசியா? பொதுக்கு இதுக்குன்னு பேசிக்கிட்டு கொட்ட போறேன் கொடுப்பேன். இப்ப சொல்றையா, என் நிலத்துல ஒரு பகுதியை 15 அடியில தண்ணி வர்ற அந்த கிணத்தையும் சின்ன கோளாறு பற்றி மக்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். எங்க நாயகரை கொடுக்க சொல்லுவா. என்ன 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 எழுதி கொடுக்கணும்னு சொல்ற? ஒரு காலத்துல ஜமீனா இருந்தப்போ இந்த ஊரே அவருக்கு தான் சொந்தம். அவர் எழுதி கொடுக்காததா? இப்ப ஏதோ கோவத்துல பேசுற. பேப்பர்ல எழுதுறப்போ இந்த வீராப்பெல்லாம் இருக்காதப்பு. நமக்கு இதான் பேப்பர், இது பேனா. சொன்னதான் சரி. நாயகரையால முடியலன்னா விட்டுருங்க. அவர் கொடை பிடிச்சு திரியிறால கொண்டராசு, அவரை கொடுக்க சொல்லுங்க நிலத்தை. ஒரு காலத்துல நாயகரையா சும்மா கொடுக்காமல ஏன் தர்மத்தை கிடைச்ச காணையா திருப்பி கொடுத்துருக்கியா? பாவம் தண்ணி அழுக்கு வெடிச்சவன் இருக்கு. அவரு அழுக்கு வரையா? நீ தான் அழுக்கு. எங்க நைனாவை பத்தி நீ பேசுறியா? சிங்கப்பூர்ல சண்டித்தனம் செஞ்சு சவுக்கால் அடிச்சு தூக்கி போடாங்க உன்னையா? எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி? இன்ச்சா தெரியும். எல்லாம் தெரியுமாவில? சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க? உனக்கு எங்க அரிக்குதோ தெரியாதப்பா. ஆனா கொத்தால தேவனுக்கு அரிப்படுத்தா சொரியற கருவினி அது எனக்கு தெரியும். நான் கருவி இல்ல, உறவு. நாய்க்கரையா சொல்லட்டு என் சொத்தை யாருக்கு வேணும்னாலும் எழுதி தர்றேன். நான் சொத்தை கொடுத்துறேன். ஆனா கொத்தால தேவ மாதிரி சொத்துக்காக உறவு விட்டு கொடுக்க மாட்டேன். உன் நிலம் வேணும், உன் கிணறு வேணும், அதுக்காக அவர் அண்ணன் பொண்ணை விட்டு கொடுத்துட்டாரு.
அதுக்கு மேல சொத்து கிடைக்குதுன்னா பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவாரு. இருக்குது நான் சொல்றேன். உண்மையா செய்வினையான்னு தெரியல, ஆனா தேவை என்ன சோதிக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு. அந்த நொடியில இருந்து இவனுக்கு சேர வேண்டிய வசமும் தூத்தலும் என் தலையில விழுந்துருச்சு. எல்லாத்தையும் தாங்கிட்டு அவனுக்கு ஒரு இடிதாங்கியா நின்று. போடா மாப்பிள்ள, எங்க போற நீ? உனக்கு ஆளை விட்டு தேடிக்கிட்டு இருக்கனா? உனக்கு கிறுக்க பிடிச்சிருக்கு. உன் பேர் போட்ட அருவா, என்னை வெட்டின அருவா. பதில் சொல்லு. அப்ப ஐயா உன்னை கொல்ல பார்த்தான்னு சொல்றியா? ஏய், நீ சும்மாரு, அவன் பேசட்டும். அவன் வேணும் பேசுற நடக்கிறத இருங்கப்பா. டேய், எனக்கு விளங்கிடுச்சு. இது ஏன் அருவாதே? எல்லாம் கோட்டசாமி ஐயா, ஞாபகம் இல்ல இது எந்த அருவான்னு? நல்லமநாயக்கனூர்ல வண்டி ரிப்பேர் அப்ப விட்டு வந்தோம்ல, உள்ள பொருள்லாம் களவாயிட்டான்னு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தோம்ல. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பஞ்சாயத்துல உதத்த பிரிக்கி நின்னாங்களே, அதுல இந்த அருவாள் இருந்துச்சு. பாத்தியா நல்லமநாயக்க புத்திய? பாத்தியாப்பா நல்லமநாயக்க சூழ்ச்சிய? உன்னை என்னை சேர்த்து பார்க்க முடியாம வைத்திருச்ச பிடிச்ச களவாணி பாலுவ. என்ன என்ன பாக்குற? வேற யாரையும் மதிக்காதனா உன்னை சகோதரன் அமைச்சு சேர்த்துக்கிட்டேனே, என்ன வர சந்தேகப்படுற நீ? என்ன சகோதரன் சந்தேகப்படுறாடா? சகோதரன் என்னால அவமானத்தை தாங்க முடியாதப்பா. உன்னை வெட்டுட்டு இந்த வெட்டுச்சு. அன்னலட்சுமி மேலேயும் தப்பு இல்ல, யாரா இருந்தாலும் அப்படிதான் செய்வாங்க. அன்னலட்சுமி, என்ன சந்தேகப்பட்டதுனால உன் மேல கோபம் இல்லாத்தா? என்ன நம்பலையா? சரி, கேஸ் தாயரெல்லாம் தீரட்டும். உனக்கு விரும்பணுங்க. உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம், இதை உறுதியா சொல்லிவிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிவிடுறப்பா. நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம். உன் மேல ஒரு தூசுப்படாது, பயப்படாது, நீ பாத்துக்கிடுவோம். எனக்கா பயமா? நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரன் தூக்கி போட்டு மிதிச்சவன். கண்ணு இடிக்கணும் எல்லாம் ப்ரூஸ்லி கிடையாது. நல்ல நாயகன் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன். திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா? ஒத்தையில போய் பட்டையை கிளம்பி பஞ்சாயத்துக்கு போலினா தான் என்ன? போறடா, அந்த பேருக்கு ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, போய்த்தான் ஆகணும். கண்டிப்பா மாப்ள, போய்த்தான் ஆகணும். சரி, போறதான் போறிய, அங்க போனா வாயை கிண்டுவாங்க. வாயை கொடுக்காம பக்குவம் பதில் சொல்லிட்டு வந்துரு. பொன்னையத்தான் அடியாத்தி போற போக்க பார்த்தா இவன் அன்னலட்சுமி முந்தானிலே முடிஞ்சிருவா போல இருக்கு. போல் இருக்குண்ணே, முடிஞ்சு வச்சாச்சு. மாடு பிடிபட்டது. கொத்தாளனுக்கு அரிச்சா சொரிஞ்சுக்கிற கருவி நான் கொண்டராசு சொன்னதை கேட்டும் புத்தி வரல. மாறா கோவம் தான் வந்துச்சு. அது ரகளையில முடிஞ்சு போச்சு. பண்ணைய சொன்ன என்ன, என்னைய சொன்ன என்ன, அப்படி அங்கேயே வாழ்ந்துருக்கு. கொஞ்சம் இங்க வாரியலா? ஏன் எதுக்கு எதுக்கு கேக்குறல?
இவன் பாட்டுக்கு போய்க்கு இருக்க வர்ற கோவத்துக்கு என்னன்னு கேட்டுட்டு வந்து என்ன நான் கேட்டுக்கு இருக்க நீ பேச முடியுமா அவங்ககிட்ட? மனுஷனா இருந்தா பேசலாம். போ தள்ளு. இந்த மாட்டுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? வாடி வாசல திறந்தா போய் முட்டி போறோம். அதானே நீயே. ஓ நீ அத சொல்றியா? நீ என்னைய கேலி வயசுறியாக்குன்னு நினைச்சேன். கேலி யாரும் பேசல, கேவலமா பேசுது ஊரே. பெரிய மனுஷங்க வாயில வசதி வைக்கப்படாது, வாழ்த்து தான் கேட்கணும். நீ யார பெரிய மனுஷங்கிற? நீயே நல்லம் நாயக்கனையா? அவன் என்ன வெட்டி விட்டான் தெரியுமில? வெட்டினத நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. பாத்தியா பாத்தியா? சரி அது இருக்கட்டும், கொண்டராசி எது கிடைச்ச நீ? அதான் சொல்லாம தடுத்து விட்டாங்க ஒத்தால. அவன் சின்ன ஆத்தால ரொம்ப தப்பா பேசிவிட்டான். இல்ல என் சித்தப்பனை பத்தி கொஞ்சம் நேசம் பேசிவிட்டா அம்பிடுத்தேன். இந்த மாட்டுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியணும்னா மனுஷனா இருக்கணும். அப்படி இல்ல என்ன நீங்க எங்க அப்பத்தால தவிர எந்த பொட்டச்சி என்ன இப்படி எல்லாம் பேசக்கூடாது தெரியுமா? இந்த பொட்டச்சி பேசுவா. உன் அப்பத்தா பொறுப்பு சேர்த்து இப்ப எனக்கு இருக்கு. உனக்கு வெறும் பொண்டாட்டியா இருக்க மாட்டேன். என்ன என்ன சொல்ற? நல்லமன் நாயக்கர் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கு. அப்படியே போய் மன்னிப்பு கேட்டு ஒரு சொல்றதுக்கு. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்ப என்ன நான் பெரிய மனுஷன் இல்லைங்கிறியா? மனுஷனே இல்லைங்கிறியா? நான் சொல்லி நீ மனுஷனாக முடியாது. நீ ஏன் ஆனாத்தான் உண்டு. சரி இப்ப என்னதான் செய்ய சொல்ற? சொல்லிட்டு போ. குடிச்சது போது போய் தின்னுபிட்டு தூங்கு. யாரு யாருங்கறல? நான் தான் விருமாண்டி. இரே கொண்டா. நான் சண்டைக்கு வரல. பின்னதுக்கு வந்த? கையில் என்ன? உன் செருப்பு. இல்ல இங்க ஒரு தரம் வரல. என் கூட ஒத்தையில தான் வந்திருக்கேன். அதான் எதுக்குங்கிற? டேய் உண்டா? உண்டு. அதான் உண்டுங்கிறாருல. போய் உண்டுங்கப்பா. ஜோலிய பாருங்கப்பா. போங்கப்பா. இந்த பாரு கொண்டா, மனுஷனா பிறந்தவன் இல்லையா? வேற என்னமோ சொன்னால. யாரு? மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். சரி நான் வீரன், நீ மனுஷனா? இந்த அவன் செருப்பு. அட வாங்கிக்க. ஒத்த கால் செருப்பு போட்டு நொண்டி அடிக்க போற என்ன? நான் மனுஷன்தான். வா. எங்க உட்காரத்த? உட்காருங்க வீரரே. போய் வேலை பாருங்க போங்க. ராமராசு, டேய் ராமராசு லைரா. ஐயா இந்நேரம் காப்பி கடை திறந்திருக்கு. போய் 2 பேரும் காப்பி வாங்கிட்டு வா. டேய் உன் கடை திறந்திருக்கு, அங்க போயிடாத. தொலைச்சு புருவாமா குடிகார பைய. ஏய் சீதம்மா, குழந்தை அழுகுது பாரு. பாரு என் ஜம்சாரம். இதே விருமாண்டி. ஏ பயப்படுது. மன்னிப்படி எதுக்கு வச்சேடு? என் செருப்பு. Hey!
கொண்டா செருப்பா அடிக்கிற உனக்கு கிறுக்க பிடிச்சிருச்சே. நான் உனக்கு சமாதானம் பேசுறேன். செருப்பா அடிச்சு நாய் செத்து போச்சு. விடு. விட்டுறத வர வெட்டா. சம்பவத்தை பார்த்து சாட்சி யாரும் இருக்க கூடாது. வெட்டா. போதும் வந்து சேர. ஒரு முள்ள உயிரோட இருக்கக்கூடாது. அடிச்சுட்டேன்ல 20 பேர் வீச்சரவா வச்சிருக்காங்க. ஒரு ஒட்டியும் கொண்டு வரேன். சும்மா என்னை வெட்ட சொல்லல. நான் செத்து போறேன். என் பிள்ளைய செத்து போச்சு. இங்க எல்லாம் கடவுள் விட்ட வழி. நடக்க வேண்டியது நடந்து போச்சு. குளிச்சுட்டு போலாம் வாங்கடா. ஓடி போனவன் போலீஸ் கூட்டி அடுத்துக்குள்ள கேட்டு போயிடலாம். போலாங்கறல்ல. உனக்கு மாப்பிள்ள சொல்றான்ல போ. போ புள்ள. நம்ம புள்ள அடிச்சுக்கிட்டானு. எங்க போறது?